வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் மீண்டும் உதயமாயிருக்கிறது. அதனுடைய நிர்வாகிகள் இன்னும் அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் இன்று நம்மோடு இருக்கிறார். காமராஜரை பின்பற்றி காங்கிரஸில் இணைந்தவர், அவரை பார்த்து வியந்து காங்கிரஸில் இணைந்தவர். இன்று வாசன் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார். திரு பீட்டர் அல்போன்ஸ் இன்று நம்முடைய விருந்தினர் இருக்கிறார். வாருங்கள், இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், பலமுறை கேட்கப்பட்டும் கூட ஒரு ஆழமான கான்கிரீட்டான தெளிவான பதில் தெரியறதுக்கான ஒரு முயற்சி இது. தமாக துவக்கப்படுவதற்கு, காங்கிரசிலிருந்து வாசன் நீங்கள் எல்லாரும் வெளியே வருவதற்கு ஒரு வேலிடான, ஒரு நம்பகத்தன்மையான, ஒரு நம்பகத்தன்மை கூடிய ஒரு காரணம் சொல்ல முடியுமா? அதாவது தமாக இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில தமாக என்ன கான்செப்ட்ல உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கான்செப்ட் இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு கான்செப்ட்ங்கிறது நாங்க எல்லாருமே ஃபீல் பண்றோம். தமாகவுடைய கொள்கைகள் பற்றி நம்ம பேசுவோம். தமாக உருவாக வேண்டிய அவசியம் அதுக்காக தான் சொல்றேன். எதற்காக தமாக என்கிற பொலிட்டிக்கல் வெஹிக்கிள், ஒரு அரசியல் வாகனம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதற்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழகத்திலே இருக்கிற சூழ்நிலை, அகில இந்திய அரசியல் சூழ்நிலை, இதை ரெண்டெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகத்துல நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துவதற்கு ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது. எங்களுடைய கான்செப்ட் என்ன இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸோட எங்களுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இல்ல. நான் அதை முதலே சொல்லிடுறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய ஐடியாலஜில, காங்கிரஸ் கட்சியினுடைய கோர் கான்செப்ட் ஐடியாலஜிக்கல் இருக்குல்ல, அதுல ஏன்னா ஐ எம் ஏ பார்ன் அண்ட் பிராட் அப் காங்கிரஸ்மேன். இதிலேயே உங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் முடிந்து விடவில்லையா? காங்கிரசுக்கும் எங்களுக்கும் எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாது, நான் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், நான் காங்கிரஸ்க்கே வாக்களித்து விடுவேன். ஏன் அதுக்காக ஐடியாலஜி வேற, ஐடியாலஜியை நிறைவேற்றுறது, களத்துல நிறைவேற்ற பணி வேற. வெறுமனா ஐடியாலஜி சுவர்ல எழுதி போட்டுட்டு இதுதான் ஐடியாலஜின்னு உட்கார்ந்து இருந்தா அந்த ஐடியாலஜி பொதுமக்களுக்கு பயன்படாது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய லட்சியங்களை செயல்படுத்தக்கூடிய சக்தி உள்ள இயக்கமாக இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அதிலும் தமிழகத்தை போன்ற ஒரு மாநிலத்திலே அதை செயல்படுத்த வேண்டிய முனைப்பும் வேகமும் ஆர்வமும் அகில இந்திய காங்கிரசிற்கு இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. ஆகவே அந்த ஐடியாலஜியை இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்தான காலகட்டத்தில் அந்த ஐடியாலஜியை பாதுகாக்க வேண்டிய ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். காங்கிரசுடைய கொள்கையை செயல்படுத்துவதில் தடுத்தது யார்? மாநில தலைமை உங்கள்கிட்ட இருந்துச்சு, மத்திய அமைச்சரவை உங்கள்கிட்ட இருந்துச்சு, இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல வாசன் கோட்டாடுன்னு சொல்லிட்டு 50% ஒதுக்கீடு உங்களுடைய அணிக்கே இருந்துச்சு. என்ன தடுப்பு இருந்தது? யார் முட்டுக்கட்டே இருந்தாங்கன்னா நாங்க வெளியே காங்கிரசுடைய கொள்கையை நிறைவேற்ற போறோம்னு சொல்லி சொல்றீங்க. அதாவது நீங்க நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டா ஒருத்தருக்கு பயிர் ஒருத்தருக்குன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சியில யார் நினைத்ததை இங்க பண்ண முடியும்? இன்ன வரைக்கும் பட்டா உங்க பேர்ல இல்லாததான் பிரச்சனை. பட்டா எங்க பேர்ல இருந்தது, பயிர் நாங்க வைக்கலன்னு சொல்றேன். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை முடிவுகளையும் அதனுடைய அன்றாட நடவடிக்கைகளையும் செயல்படுத்துகிற முறை இருக்கிறது அல்லவா. ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, ஒரு பொதுச் செயலாளர், அந்த பொதுச் செயலாளர் தமிழகத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுக்க வேண்டும். அது நீங்க பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல தலைவர் மூப்பனார் அவர்கள் எல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருக்கின்ற போது அவர்களுக்கும் கட்சிக்கும் ஸ்தாபனத்துக்கு ஆர்கனைசேஷனுக்கும் அவர்களுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் இருந்த தொடர்புகள் இருக்கிறது அல்லவா. அதை போன்ற தொடர்புகளும் அதை போன்ற கனெக்டிவிட்டியும் இப்ப இல்ல. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு தனிநபரை குறிப்பிட்டு சொல்லல, தமிழகத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட முகுல் வாசனிக்கு தமிழகத்திற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன? தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாலே அவர் வரல, தேர்தலுக்கு பிறகும் அவர் வரல. ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராஜினாமா செய்த பிறகும் வரல, ஒரு புதிய தலைவர் பொறுப்பேற்கிறதுக்கும் வரல. அதாவது அகில இந்திய தலைமையை நம்பிதான் மாநில தலைமை இருக்க இருக்குதுங்கிறது வாசன் வந்த பிறகு வந்த விஷயம் இல்ல. காங்கிரஸ் கட்சி துவக்கப்பட்ட காலத்தில் இன்னும் சொல்லுவாங்க, இந்திரா காந்தியுடைய காலத்துக்கு பிறகு, காலத்தின் போதிலிருந்து அகில இந்திய தலைமையை பார்த்து தான் மாநில தலைமை செயல்பட வேண்டியது காலமா இருக்கக்கூடிய விஷயம். திடீர்னு எங்களுக்கு சுதந்திரம் இல்ல, இயக்கம் செயல்பட முடியல, முகுல் வாசனிக்கு வரல அப்படிங்கிறது புதுசா இருக்கு. நீங்க அப்படிங்களா? அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவெடுக்கிற அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுல தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்தது.
நீங்க வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் இருந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரசிற்கும் தமிழக காங்கிரசுக்கும் இணைப்பு பாலமாக இருந்தார். தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை கேட்காமல் அகில இந்திய காங்கிரஸ் எந்த முடிவும் தமிழகத்தை பொறுத்து எடுக்காது. அதே போல மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் இருக்கின்ற போதும் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருக்கின்ற போது தமிழகத்தினுடைய முக்கிய முடிவுகள் எல்லாம் தலைவர் மூப்பனாரை வந்து கலந்து ஆலோசித்தப்படதான் எடுக்கப்படும். ஆனா சமீப காலங்களாக தலைவர் மூப்பனாருடைய மறைவுக்கு பிறகு அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காங்கிரசினுடைய கோர் கமிட்டி உச்சகட்டத்தில் வந்து நமக்கு யாருக்கும் பெருந்தும் இல்லை. தமிழக காங்கிரஸ் கருத்துக்களை கேட்காமல் அகில இந்திய தலைமை எடுத்த முடிவுகள் ஒன்றிரண்டு சொல்ல முடியும். ஏன் இப்ப இந்த தலைவரை யாரு இப்போ எப்படி போட்டாங்க? நான் வேற ஒன்னும் கொஸ்டின் கொடுங்கல, என்கிட்ட எல்லாரும் பேசினாங்க. என்கிட்ட அவங்க வந்து இப்ப வந்து ஒரு 10 பேர் வந்து வச்சிருக்காங்கல்ல சீனியர் லீடர்ஸ் சொல்லி. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்ல எதை கேட்டாலும் இந்த 10 பேர் தான் கேட்பாங்க. அந்த 10 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள், இவங்க தான் அந்த 10 பேர். இந்த 10 பேர் வந்து அந்த 10 பேர் தான் அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க, வேற யார்ட்டையும் பேச மாட்டாங்க. இந்த 10 பேர்ல யாரை வந்து தொடர்பு கொண்டு அவங்க பைனலைஸ் பண்ணி இந்த புதிய தலைவரை போட்டாங்க? திடீர்னு ராஜினாமா பண்றார் ஒரு தலைவர், வாசன் வெளியே போறாருங்கிற தகவல் ஊருக்கே தெரியும், அகில இந்திய தலைமைக்கு தெரியாம இருக்காது. அப்ப உடனடியாக தலைமை இல்லாம தலை இல்லாமல் ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது, உடனடியாக நியமிக்க வேண்டிய அவசர கட்டம் இது. அதனால உங்களுடைய ஆதரவாளராக இருந்த ஒருத்தர் கொண்டு போடுறாங்க. அவரும் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர், முழுமையான தகுதிகள் அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் படைத்தவர். அதனால போடுறாங்க. இதுல வந்து என்ன ஒரு இது எமர்ஜென்சி கேஸ், ஒரு எமர்ஜென்சி ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து திரு ஞானதேசியம் ராஜினாமா பண்ணால் கூட அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடு பண்ற வரைக்கும் அவர் கன்டினியூ பண்றார். வெளியே போகணும்னு முடிவெடுக்கப்பட்டதும் வாசன் தலைமையில புதிய கட்சி உருவாக போகுது அப்படிங்கிறதும் அரசியல் அரிச்சுவடி தெரிந்த அத்தனை பேருக்கும் தெரிந்திருந்தது. வெளியே போறதுங்கிறது எப்ப முடிவாச்சு? ஞானதேசியன் ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி இல்ல. நீங்க வந்து இளங்கோவனை போடுற அன்னைக்கு கூட இளங்கோவன் போய் வாசனை பார்த்து வாழ்த்து பெறுகிறார். அவர் சொல்றாரு இதை பத்தி. நான் அன்னைக்கு கூட என்கிட்ட சொன்னாங்க, நான் வாசனை பார்க்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்க தான் தலைவராக போறீங்கன்னு. நான் போய் திரும்ப கட்சியில அப்ப அறிவிப்பு கிடையாது, அறிவிப்பு கிடையாது, முடிவு அங்க இருந்தது. அவர் திரு இளங்கோவன் தெளிவா சொல்றார், நீங்க கட்சி விட்டு போயிட வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டேன். நான் போய் அவர்கிட்ட வலியுறுத்தினேன், முடிவு எடுக்காதீங்க, நான் தானே இருக்கிறேன், நான் சமாளிச்சிருவேன், நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் சொல்லி நான் அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தேன். அவர் கேட்க முடியும். ஏன்னா முன்முடிவு காங்கிரஸ் இருந்து வெளியேறுவது என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தது வாசனுக்கு. இல்ல, அதாவது நீங்க என்ன சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் உடனே வந்து ஒரு அகில இந்திய கட்சி என்ன செய்யணும்? ஒரு அகில இந்திய செயலாளர் அங்க அனுப்பலாம்லவா? அவர் அனுப்பிச்சு 2 நாள் வந்து சத்தியமூர்த்தி பவன்ல உட்கார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான மாவட்ட தலைவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரையும் கலந்து பேசி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று கேட்கலாம் அல்லவா? காங்கிரஸ் அகில இந்திய தலைமை இளங்கோவனை நியமித்தது ஒரு தவறான முடிவு. நீங்க தவறான முடிவு நான் சொல்லல, சரியான முடிவை ஆலோசித்து எடுத்தாலும் நேரடியாக எடுத்தாலும் அது எப்படி? எந்த முடிவுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. நீங்க வந்து எல்லாரையும் வந்து கலந்து பேசி, நான் கேட்கிறேன், அவர் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்தை கன்சல்ட் பண்ணாங்களா? அவர் கேளுங்க, அவர் சொல்லட்டும். அவர் அத்தனை பேரும் தங்களுடைய ஆதரவை நேரில் தெரிவித்திருக்கிறார். திருநாவுக்கரசோ, தங்கபாலுவோ, ஜெயந்தி நடராஜனோ, சிதம்பரமோ அத்தனை பேரும் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால வந்து யாரையும் கன்சல்ட் பண்ண, அது வந்து அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. சில பேர் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அதிருப்தியாளர்கள் எல்லோருமே, எல்லாரையும் நீங்க தனித்தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தான் தெரியும். அதுல வந்து ஒரு பகுதி அதிருப்தியாளர்கள், நாங்க வந்து இன்னைக்கு நடவடிக்கைகள் வந்து சரியில்லை, இந்த இயக்கத்தை நாம் நினைத்த மாதிரி நடத்த முடியாது, இந்த லட்சியங்களை வந்து உள்ள இளைஞர்கள் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள், வகுப்புவாத மதவாத சக்திகள் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் தங்களுடைய வலைகளை விரித்திருக்கிறார்கள். புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தால் அதே கருத்தை சொல்லியிருப்பாரா? எல்லோரும் கலந்தாலோசித்த பிறகுதான் என்னை தலைவராக சொல்லியிருப்பாரா? அந்த ப்ராசஸ் அப்படிதான் நடக்கணும்னு நான் சொல்றேன். அந்த ப்ராசஸே வந்து நீங்க வந்து இட் இஸ் நாட் an elected president, இது வந்து நாமினேட்டட் பிரசிடென்ட் தான். நாமினேட்டட் பிரசிடென்ட் வந்து தமிழ்நாட்டிற்கே வருகை தராமல், தமிழ்நாட்டில் சென்னையை விட்டு அதற்கு கீழே எந்த ஊருக்கும் போகாமல், கடைகோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகள், கடைகோடி காங்கிரஸ் கட்சியினுடைய உணர்வுகளை தெரிந்து கொள்ளாமல், தமிழ்நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அரசியல் யதார்த்தங்கள் இது எதுவும் தெரியாமல் யாராவது ஒரு ஆள் முடிவெடுத்து அறிவிக்கும் போது அதை வந்து எத்தனை நாள் வந்து தொடர்ந்து ஏற்றுக்கொள்வது? திரு பீட்டர் அல்போன்ஸை நெருக்கமாக தெரிந்தவர்களும் காங்கிரஸை உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரியும், பீட்டருடைய பெயரும் புதிய தலைவர் பட்டியலில் இருந்தது. உங்களை அணுகி இருக்கிறாங்க, சாமானிய மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், மற்ற எல்லாருக்குமே அரசியல் விமர்சகர்கள் கூர்ந்து எல்லாருக்கும் தெரியும், பீட்டருடைய பேர் மேல் இருந்தது.
பீட்டருடைய பெயர் அறிவிக்கப்படல அப்படிங்கறனாலேயே முதல் நாள் வரைக்கும் வாசன் வந்து கட்சியிலிருந்து விலகக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுற வரைக்கும் பீட்டர் எங்க இருக்காருன்னே தெரியாம எந்த பக்கம் போறான்னு தெரியாம இருந்தது. திடீர்னு வாசன் வெளியேறக்கூடிய அறிவிப்பை அறிவிக்கிறார், அங்க பீட்டர் இருக்கிறார். சோ உங்களை அடுத்த தலைவராக அறிவிக்காத ஒன்றுதான் நீங்கள் வாசன் பக்கம் போனதற்கான காரணம். இல்ல, நான் வந்து என்னுடைய பேர் இன்னைக்கு இல்ல, கடந்த 4-5 முறை தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய பெயர்கள் புதிய தலைவர் பேர் வரும்போதுதான் என் பெயர் வந்திருக்கு. நான் வந்து 45 ஆண்டு கால காங்கிரஸ் ஒர்க்கர் தான். இதுல இன்னும் ஒருபடி அதிகமா சொல்ல போனா, இந்த 65 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரத்துல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த யாருக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பதவியை ஒரு நாளும் கொடுக்கல. இது வந்து ஏற்கனவே பல முறை வந்து இது வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தகுதியானவர்கள் இருக்கின்ற போது சிறுபான்மைக்காக மட்டும் கொடுக்கணும்னு சொல்லல, தகுதியானவர்கள் இருக்கின்ற போதே கொடுக்கவில்லை. அந்த காரணத்தாலே எனக்கு சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்படும் பொழுதே என்னுடைய பேரும் பரிசீலனைக்கு எடுக்க விடப்படும். இதுதான் ஒரு காரணமா தெரியும். கிடையாது, அப்பெல்லாம் அன்னைக்கே நான் போயிருந்திருக்கலாம். அப்படிலாம் வந்திருந்தா நான் வந்து இதை நீங்க கடைசி வாய்ப்பா நினைச்சிருக்கலாம். இந்த வாய்ப்புல கூட கொடுக்கல அப்படின்னு நமக்கு வேற. நான் வந்து பாண்டே, உங்களுடைய யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, யதார்த்தங்களுக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஞானதேசியனுடைய ராஜினாமா வந்து இளங்கோவனுடைய நியமனம் வரைக்குமான இடைவெளியில பீட்டருடைய நிலைப்பாடு என்னங்கிறது யாருக்குமே தெரியாத மர்மமா இருந்தது. அது என்ன நான் மேடை ஏறி சொல்லவா முடியும்? அதுக்கு வந்து அந்த டைம் வரும். அது என்னைக்கு நான் வந்து ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன் டு டேக் எ டெசிஷன். நான் யாருக்காவது வெயிட் பண்ணல. என்னை வந்து சேர்த்து நண்பர்கள் எல்லாத்துட்டையுமே நம்ம தெளிவா சொன்னேன். இளங்கோவனுடைய EVKS இளங்கோவனை போட்ட உடனே என்னை வந்து சந்தித்த நண்பர்கள், நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னவங்கிட்ட எல்லாம் நான் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், நான் ஒரு முடிவு எனக்கு வந்து இந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சிங்கிற கன்செப்ட்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இனிமே ஒரு அகில இந்திய பொலிட்டிக்கல் ஆல் இந்தியா பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் எஃபெக்டிவா பங்கன் பண்ண முடியும்னு ஒரு அரசியல் மாநாக்கனா நான் நினைக்கல. பீட்டருடைய வாயிலிருந்து இது போன்ற வார்த்தை வர்றது நிச்சயமா காங்கிரஸ் கட்சியை நல்லா தெரிஞ்சவங்களும் மிகப்பெரிய அதிர்ச்சி. திருச்சியில பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இதே கருத்து தான் நீங்க சொல்றீங்க. இனிமேல் தேசியம், அகில இந்திய தலைமை, அகில இந்திய நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு தத்துவமே தோற்று போய்விட்டது. இனிமே மாநில ஸ்டேட் சென்ட்ரிக், மாநிலத்தை மையமாக கொண்ட செயல்பாடு தான் நடக்க முடியும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில ஊறி தலைத்த பீட்டர் அல்போன்ஸ் சொல்றாங்க. காங்கிரஸ்ங்கிறது நீங்க என்னங்கறதா நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ்ங்கிறது சத்தியமூர்த்தி பவனா? தேசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேசியம், நானும் வந்து தேசியத்துல நம்பிக்கை வச்சிருக்கேன். இப்ப நீங்க வந்து மமதா தேசியத்தை சிதைச்சிட்டீங்களே. இல்ல, அது எப்படி உங்களுடைய வாயில சொன்னீங்க. என்ன சொல்றேன், தேசியம்ங்கிறது என்ன? ஒரு வலிமையான இந்தியாவை வந்து உறுதிப்படுத்தணும், அதே நேரத்தில் ஒரு வளமையான தமிழகத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை நான் சொல்றேன். இன்னைக்கு ஆப்டர் வந்து மோடி வந்து இந்தியாவினுடைய பிரதமரான பிறகு இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு மாநிலமும் தனக்கென்று சில வழிகளை வகுத்துக் கொள்கிறது. ஒவ்வொரு மாநிலமும் தனக்கென்று சில கொள்கைகளை வகுத்துக் கொள்கிறது. சந்திரபாபு நாயுடு போய் ஜப்பான் பிரதமரை போய் பார்க்கிறாரு. இப்ப 3 மாநிலத்தில் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இந்த 3 மாநிலம் என்ன செய்யறாங்க? அவங்க லேபர் லாவை அவங்களுக்கு ஏத்தாப்புல மாத்திட்டாங்க, லேண்ட் அக்விஷன் அவங்களுக்கு ஏத்தாப்புல மாத்திட்டாங்க. அப்பொழுது தமிழ்நாட்டில இருந்து அகில இந்திய கான்செப்ட் பேசி எப்படி வந்து நீங்க வந்து இந்த மாநிலத்து மக்களுக்கு வந்து நீங்க சர்வீஸ் பண்ண முடியும்? நீங்க சொன்ன 3 மாநிலத்துல 2 மாநிலம், இன்னைக்கு வந்து 3 மாநிலமே இன்னைக்கு 3மே பாஜக. நீங்க சொல்வது பாஜக, அதாவது தேசியம் அப்படிங்கிற தத்துவம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு தேசிய கட்சிக்கு எப்படி அந்த ஊர் மக்கள் வாக்களிப்பாங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இந்த மோடி பினாமினன்ங்கிறது வந்து ஒரு பெரிய மித். எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போறீங்க? நான் இன்னொரு சொல்றேன், நீங்களே பாருங்க. அதாவது அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்க சொல்லுவதற்கும் செயலுக்கும் அவர்களுடைய அறிவிப்புகளுக்கும் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து ஒரே மீடியாவினுடைய ஸ்ட்ரென்த் மட்டும் வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அது வந்து இப்போ மோடியோட பினாமினல் பத்தி நம்ம பேசுவோம். நான் என்னுடைய சந்தேகம் என்ன, நீங்க வந்து மாநில தத்துவம் தான் முன்னிலைப்படுத்தப்படும், அகில இந்திய தத்துவம் தேசிய தத்துவங்கிறது பின்னுக்கு போயிருச்சுன்னா பாஜக ஜெயிப்பதும் அல்லது காங்கிரஸ் ஜெயிப்பதும் அல்லது நீங்களே முன்னிறுத்தக்கூடிய வலிமையான பாரதம், வளமான தமிழகம், வலிமையான பாரதம் அப்படிங்கிறதுலாம் அகில இந்திய தத்துவம் இல்லாமல் வேற என்ன? நீங்க காங்கிரஸ் வெளியேறதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக இவ்வளவு பெரிய கருத்தை, தேசியம் அப்படிங்கறதே போயிச்சு போன விஷயம் அப்படின்னு சொன்னா மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் தான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய கட்சி மற்ற மாநில கட்சிகளை விட எப்படி மாறுபட்டது, எங்களுடைய கட்சி எப்படி அகில இந்திய கட்சிகளை விட மாறுபட்டது என்பது தான் அதான் எங்களுடைய தேவை என்று சொன்னேன்.
இப்பொழுது மாநில கட்சினா என்ன இலக்கணம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மாநில கட்சி என்பது அந்த தமிழ் தேசியம் அல்லது மாநில தேசியம் என்கிற உணர்வுகளை மட்டும் தூண்டிவிட்டு தமிழ் மொழி, தமிழ் இனம் என்பதை போன்ற செய்திகளை உறக்கச் சொல்லி அதன் மூலமாக ஒரு வன்முறை அரசியலை வகுத்து இந்திய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு கேள்விக்குறியாகிற சூழ்நிலை உண்டாக்குவதுதான் சில மாநில கட்சிகள்ங்கிற ஒரு லட்சணம் இருக்கு. அகில இந்திய கட்சிங்கிற லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசியம், தேச நலன் என்கிற போர்வையிலே மாநிலத்தினுடைய நியாயமான உரிமைகளையும் உணர்வுகளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இந்த வகையில தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில உணர்வுகளையும் மாநில உரிமைக்கும் போராடுகின்ற அதே நேரத்திலே தேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் ஊறு விளைவிக்காமல் பார்த்துக் கொள்வது. இதுதான் ஹைபிரிட். அதனாலதான் மாநில உரிமைக்கு குந்தம் விளைவிக்கும்படியான பல நடவடிக்கைகளை அகில இந்திய காங்கிரஸ் எடுத்ததாக சொல்லப்படும் போது நீங்கள் அமைதியாக வாழா இருந்தீங்க. இல்ல, இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற வாசன் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ ஒரு ஊர் விளைவிக்கக்கூடிய அல்லது பாதகம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அந்த அமைச்சரவையில இருந்தால் கூட அதற்காக சற்றும் யோசிக்காமல் குரல் கொடுத்ததுதான் கடந்த கால வரலாறு. இல்ல, குரல் கொடுத்தது அழுத்தமான குரல் கொடுத்திருந்தாங்கன்னு அமைச்சரவை கூடி ஆலோசனை பண்ணிருக்கணும். இல்லன்னா அமைச்சர் வந்து வெளியே வந்திருக்கணும். ஊடகங்களை சந்திக்கும் போது நானும் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 19 ஒரு பேட்டி மட்டும் கொடுக்கறது என்ன செய்ய முடியும்? 19 பேட்டிங்கெல்லாம் இல்ல. இப்ப உதாரணமாக மன்மோகன் சிங் அவர்கள் ஸ்ரீலங்கா போறதோ கச்சத்தீவு பிரச்சனையோ எல்லாத்திலயுமே வாசன் பேட்டி கொடுத்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வாசன் பேட்டி கொடுத்தத தவிர வேற என்ன பண்ணார்? மத்த அமைச்சர்கள் 4 பேர் இருந்தாங்க, ஏன் பேட்டியை கொடுக்கல? வாசன் தான் தனிக்கட்சி ஆரம்பிச்சார். எப்போ தனிக்கட்சி? இன்னைக்கு இல்ல, மத்தவங்க எல்லாம் இன்னும் காங்கிரஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு காங்கிரஸோட கொள்கையிலிருந்து முரண்பாடு கிடையாது. நான் அதை கேட்கல. அன்னைக்கு அதே அமைச்சரவையில தமிழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் 3 பேர் 4 பேர் இருந்தார்கள். அவர்கள் யாரும் அகில இந்திய தலைமையோட முடிவோடு முரண்படவில்லை, மாறுபடவில்லை. இன்று வரை அங்கேதான் இருக்கிறாங்க. நீங்க அகில இந்திய தலைமையோட நிலைமையோட முரண்பட்டீங்க. அப்ப எந்த வகையில முரண்பட்டீங்க கேட்கிறோம். நாங்க முரண்பட்டதுதான் இப்ப வெளியே வந்திருக்கோம். அங்க இருக்கும்போது நீங்க என்ன அங்க இருக்கும்போது பேட்டி கொடுத்த நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது. திரு வாழப்பாடி ராமமூர்த்தி காவிரி பிரச்சனையில மத்திய அரசு சரியா செயல்படும் சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சு வெளியே வர்றார். அதற்கான காரணங்கள் அரசியல் பின்னாடி 1000 காரணம் சொன்னாலும் வெளிப்படையாக ஊரறிய சொல்ல விஷயம் இது. அப்ப அவர் மாதிரி நீங்க எங்கேயாவது ஒரு சொல்லி நான் வெளியே வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கோபம் வாசனுக்கு முன்பே இருந்ததுங்கிற என்ன எல்லாருக்கும் வந்திருக்கும். அதாவது நீங்க ஒவ்வொரு கட்சியும் இந்திய அரசியல்ல பல்வேறு கட்சிகள் பிளவுபட்டிருக்கின்றன, பிரிந்து வந்திருக்கின்றன. ஒவ்வொரு கால சூழலையும் எடுத்து பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்கு. நீங்க ஏன் எம்ஜிஆர் அப்பொழுது கணக்கு கேட்டார், அதுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகத்துல கணக்கே கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அவருக்கு வெளியே வரணுங்கிற என்ன வந்துருச்சு. அதான் அரசியல் விமர்சனம் எல்லாருக்கும் கேளுங்க. என்னைக்கு நாம் இருக்கிற இயக்கம் நாம் நினைத்த கொள்கைகளையோ நாம் நினைத்த திட்டங்களையோ செயல்படுத்த முடியவில்லை என்கிற எண்ணம் ஒரே நாளில் வந்து விடுவதல்ல. அது ஒரு கருத்து உருவாகி நீங்க முதல் இந்த பேட்டி ஆரம்பிக்கிற முதல் வரியிலே சொல்லிட்டீங்க, எங்களுக்கும் காங்கிரசுக்கும் கொள்கை அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது. அப்புறம் இப்ப சொல்றீங்க இந்த நிலைத்த கொள்கையோ செயல்பாட்டை நடவடிக்கை வாசனை தலைவராக்குவதை தவிர வாசன் சொன்னாக்களை தவிர வேற என்ன கொள்கை வேறுபாடு? என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி நான் முதல்ல ஒண்ணு சொல்றேன், இட் இஸ் நாட் ஒரு பேட்டர்ன் ரைட், ஒரு பர்டிகுலர். அதாவது எப்படி திராவிட இயக்கங்கள் எத்தனை இருக்கு இன்னைக்கு? திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இன்னைக்கு திராவிடர் கழகம் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதெல்லாம் இந்த திராவிட இயக்கம். நீங்க அது போல கம்யூனிஸ்ட் பார்ட்டில எத்தனை பார்ட்டி இருக்கு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு, மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் இருக்கு, சோசியலிஸ்ட் பார்ட்டி இருக்கு. அதை போல ஆனா சித்தாந்தங்கள் ஒன்று. அத்தனை கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்ற போது, அத்தனை திராவிட கட்சிகள் இருக்கின்ற போது ஏன் அத்தனை காங்கிரஸ் கட்சி இருக்க கூடாது? அதனால காங்கிரஸ் என்கிறது இப்ப பாத்தீங்கன்னா சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் ஐடியாலஜிக்கல் என்ன சொல்றாங்க, நாங்க கசின்ஸ், we are ஐடியாலஜிக்கல் கசின்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அவங்க இந்த ஹார்ட் கோர் ஹிந்துத்வாவில 2 பேருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா ரெண்டு அரசியல் கட்சி. அதை போல மதச்சார்பற்ற அரசியல், பாராளுமன்ற ஜனநாயகம், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, திறந்த நேர்மையான அரசு நிர்வாகம், வன்முறை இல்லாத அரசியல், இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பேசிக் 5 கான்செப்ட். இது அடிப்படை கொள்கைகள் 1000 கட்சி ஒவ்வொரு கட்சிக்கு ஒண்ணு இருக்கும். ஆனா ஒரு நடைமுறையில ஒரு நாட்டை ஆளும் போது செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள பல புதிய விஷயங்கள் வரும். கச்சத்தீவு பிரச்சனையோ, மீனவர் பிரச்சனையோ, இலங்கை தமிழர் பிரச்சனையோ, மற்ற இலங்கை தொடர்பான விஷயங்கள்ல அங்கதான் உங்களுக்கும் காங்கிரசுக்குமான ஒரு அடிப்படை முரண்பாடு ஏற்பட்டது. அதுல நீங்க இப்ப மாற்று கருத்தை வச்சிருக்கீங்க. அன்னைக்கு வாசனாவது பேட்டி கொடுத்தார். திரு பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ் நிலைப்பாடை 100% ஆதரித்து 100 முறை பேசியிருக்கீங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய எந்த நிலை, நான் உதாரணமா நான் சொல்றேன் பாண்டே, நீங்களும் உங்க சேனல்லையும் சரி, மற்ற தொலைக்காட்சி வசதியிலும் சரி,
இலங்கை தமிழர் பிரச்சனை என்று வாதத்திற்கு கூப்பிட்டா நான் வரலன்னு சொல்லியிருக்கிறேன். நான் எந்த வாதத்திலும் நான் அதுல பங்கு கொண்டது கிடையாது. இல்ல நீங்க எந்தெந்த வாதங்களை பங்கு விட்டுருக்கீங்க என்னால தேதி வாரியா சொல்ல முடியும். இலங்கை தமிழர் பிரச்சனையை பொறுத்தவரை இலங்கை தமிழர் பிரச்சனையில, கச்சத்தீவு பிரச்சனையில, கச்சத்தீவு மீனவர் பிரச்சனையில, இந்த 3 இல்ல நான் என்ன சொல்றேன், இலங்கை தமிழர் பிரச்சனையில, கச்சத்தீவு பிரச்சனையில எனக்கு உள்ள நிலைப்பாட்டை நான் பல முறை தெளிவுபடுத்தியிருக்கேன். இல்ல அதுல அகில இந்திய தலைமையுடைய நிலைப்பாடை ஆதரித்து நம்ம தொலைக்காட்சியில நீங்க பேசுறது தேதி வாரியா சொல்ல முடியும். இல்ல அதாவது என்னன்னா அந்த மாதிரி நேரத்துல நான் அமைதி காத்திருக்கிறேன். சில நேரங்கள்ல நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். நம்ம அதெல்லாம் நீங்க எனக்கு என்னுடைய ஞாபக குறிப்புகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் நான் மறுமையா மறுத்திருக்கிறேன். நான் நிறைய தொலைக்காட்சி வரிசைகள்ல அந்த இலங்கை தமிழர் பிரச்சனைங்கிற வாதத்திற்கே நான் ஒத்துக்கொள்வதில்லை. எனக்கு பேசிக் டிஃபரன்ஸ் அதான். அதுல எனக்கு இருக்கிற உணர்வுகள், எனக்கு இருக்கிற கருத்துக்களை நான் இது எல்லா இடங்களிலும் மற்றங்களையும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இதை போன்ற பிரச்சனைகள்ல அகில இந்திய காங்கிரஸ் கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு பல கடிதங்கள் இந்த பொதுச் செயலாளருக்கு, ஏன் அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கே நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு முரண்பாடான ஒரு விஷயம் திரு வாசனை பொறுத்தளவுக்கு அவருடைய கொள்கைக்கு அவருடைய செயல்பாட்டுக்கு முரண்பாடான விஷயத்தை ஏற்றுக்கொள்ளல காங்கிரஸ்னால வெளியே வந்துட்டார். அதை ஏன் பீட்டர் முன்னெடுத்துக்க கூடாது? நான் எவ்வளவோ சொல்றேன், கேட்க மாட்டேன். இந்த இடத்துல இங்க தளத்துல நம்முடைய அரசியல் முன்னெடுத்து போறதுக்கான ஒரு நியாயமான வாய்ப்பே கிடைக்கல. அப்ப நீங்க ஏன் வெளியேறி இருக்க கூடாது? முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா எனக்கு அதுக்குள்ள ஃபாலோவிங் வேண்டாமா? இல்ல கட்சி ஆரம்பிக்கிற பத்தி சொல்ல, குறைஞ்சபட்சம் உங்களுடைய அதிருப்தியை வெளிப்படையாக நீங்க சொல்லிட்டு, நான் தீவிர அரசியல் நான் இருக்க மாட்டேன், இல்லாட்டி நான் வேற ஒரு இயக்கம் காண போறேன், இல்லாட்டி நான் இது வரைக்கும் அமைதியா இருக்க போறேன், ஏதோ ஒரு விஷயம். அது நீங்க யூ ஆர் டேக்கிங் தி பாயிண்ட் டு an extreme position. அதாவது காங்கிரஸ் கட்சியில இருக்கிறோம், காங்கிரஸ் கட்சியில இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பல முறை சொல்லுகிறோம். இதை இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதை நிறைவேற்றவில்லைங்கிற மனக்குறை இருக்கிறது. அதையெல்லாம் தீர்க்கின்ற போது, ஒரு கட்டம் வருகின்ற போது அதை செயல்படுத்துவதற்கான பிளாஷ் பாயிண்ட் வருகிறது. அப்பதான் அதுக்கான அந்த எல்லாரும் அதுக்குள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ள வர்றாங்க. இப்ப நீங்க நாங்க மட்டுமா இப்பொழுது எங்களோட இப்ப நீங்க எங்க இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்திருக்கிற இதுல தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இருக்காரு, ஞானதேசன் இருக்காரு, நான் இருக்கிறேன், சித்தன் இருக்காரு, பழைய விநாயகமூர்த்தி இருக்காரு, NSV சித்தன் இருக்காரு, SR பாலசுப்ரமணியம் இருக்காரு. எல்லாருமே காங்கிரஸ்காரங்களா தானே இருந்தோம். எல்லாருமே தமாக காரங்களா தான் இருந்தீங்க. அது வேற விஷயம். காங்கிரஸ்குள்ள இருக்கும்போது ஞானேஸ்வரன் உள்ளிட்ட எல்லாருமே நீங்க தமாக இருந்தீங்க. தமாக என்பதும் காங்கிரஸ் தான். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுங்க. திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸ் தான், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியும் காங்கிரஸ் தான். இன்றும் கூட எல்லாரும் காங்கிரஸ்மேன். A congressman is always what is the pattern right for a congressman? You tell me. நான் தான் சொன்னேன், திராவிட இயக்கம் நீங்க யார சொல்வீங்க? நீங்க வைகோ நீங்க திராவிட இயக்கம் சொல்லுவீங்க. அவர்கள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று உங்களுடைய ஆதர்ச புருஷரா இருக்கக்கூடிய காமராஜர் சொன்னார். அதிமுக நீங்களும் அதே மாதிரி சொல்ல போறீங்க. காங்கிரஸ் அதாவது அதுதான் சொல்றேன். இப்ப நீ எப்படி அவர்கள் திமுக இருந்தாலும், மதிமுக இருந்தாலும், அதிமுக இருந்தாலும் எப்படி ஒரே இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரோ, அதை போல இன்று பல்வேறு காங்கிரஸ் கட்சி அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் காங்கிரஸ் என்கிற தமிழ் தேசியம் பேசக்கூடிய அனைத்து கட்சிகளும், திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட காங்கிரஸை கடுமையாக குற்றம் சாட்ட துவங்கியிருக்கின்றன இலங்கை பிரச்சனையில. நீங்க 100% சொல்றீங்க எங்களுக்கும் காங்கிரசுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு. அப்ப இவர்கள் அனைவரும் மீண்டும் உங்களையும் காங்கிரஸ் பார்வையில தான் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் உங்களை எந்த விதத்திலும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. ஏன் பார்க்கலாம்? நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படி எல்லாரும் செஞ்சிருவாங்களா? அப்படிதான் வரும் இல்லையா? நீங்க தான் சொல்றீங்க எங்களுக்கும் காங்கிரஸுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க 100 முறை சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கொள்கைன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பேசிக் 5 கான்செப்ட்ஸ். அதைத்தான் நாங்கள் சொன்னமே ஒழிய, காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப காவிரியில என்ன பிரச்சனை இருக்க முடியும்? நான் இதே கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்களா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் என் அருமை நண்பர் EVK சலங்கம் இருக்காருல்ல, அவர் இன்னைக்கு காங்கிரஸ் அணை கட்டுறது தப்புன்னு சொல்றாரு. அதே இதை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லிடுவாரா? நேற்று வரைக்கும் நீங்களும் சொல்ல, அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அகில இந்திய காங்கிரஸ் இருந்த போது நீங்க சொன்னீங்க. யுவர் கொஸ்டின் இஸ் நாட் மை ஆன்சர் டு மை கொஸ்டின். நான் என்ன கேட்கிறேன், பேசிக் கான்செப்ட்ல ஒன்னா இருக்கிறோம். இப்ப எதற்காக நீங்க சொன்ன காரணத்துக்காக தான் தமிழ் மாநில காங்கிரஸே வந்தது. நாங்க பேசிக் கான்செப்ட்ல ஒன்னா இருக்கிறோமே ஒழிய, எங்களுக்கு இதை போன்ற பிரச்சனைகள் இப்ப நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. மத்திய அரசினுடைய நிதி ஆதாரங்களை பங்கு வைத்துக் கொள்வது, ஹிந்தி மொழிக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவத்தை காங்கிரஸ் கட்சி எதிர்க்க மறுப்பது, சமஸ்கிருத மரபை திணிப்பதிலே சில காங்கிரஸ்காரர்களை ஆதரிப்பது, இதை போன்ற பல்வேறு சிந்தனைகள் மாநிலத்துக்கு இடையே இருக்கின்ற பிரச்சனைகளிலே ஆந்திரா காங்கிரஸ்காரர்கள் ஒரு மாதிரி பேசுவது, தமிழக காங்கிரஸ்காரர்கள் ஒரு மாதிரி பேசுவது, கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் தமிழக காங்கிரசுக்கு எதிராக பேசுவது, இதை போன்ற பிரச்சனைகள் நாளாக நாளாக மிக அதிகமாகி கொண்டே வருகின்ற போன்ற காரணத்தினால்தான் இனிமேல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி என்கிற ஒரு கான்செப்ட்ல செயல்பட முடியாதுன்னு நான் சொன்னேன். நீங்க சொல்றதெல்லாம் என்னுடைய ஆர்குமெண்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது மிஸ்டர் பாண்டே.
தமிழ் தேசியம் மற்றும் மாநில பிரச்சனைகள்ல உங்களோட தீவிரமா செயல்படுறதா நிரூபிச்சிருக்கக்கூடிய சில கட்சிகள் அதிமுக, திமுக, மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள் சொல்லலாம். தேசியத்துல உங்களோட தீவிரமா செயல்பட்டு இருக்கதா பாஜக, காங்கிரஸ் உள்ள சொல்லலாம். ரெண்டுலயுமே தீவிரமா இல்லாம ரெண்டும் கலந்த ஒரு நியூ பிரிட் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது இது எவ்வளவு தூரம் நம்பி உங்க பக்கம் வருவாங்க? நான் எனக்கு மாநில உணர்வு தான் எனக்கு இருக்கா, நான் அதிமுக திமுக பக்கம் போறேன். எனக்கு தேசிய உணர்வு இருக்கா, நான் காங்கிரஸ் பாஜக பக்கம் போறேன். ரெண்டும் இல்லானதான் உங்கள்ட்ட நான் வரணும். ரெண்டுமே இருக்கிற அங்கங்க போயிருவானே. நீங்க அப்படி சொல்லுகிற ஒரு உணர்வோட இந்த நாட்டுல இருக்க முடியாது. நீங்க சொல்ற அப்படிலாம் உணர்வு வந்ததுன்னா இந்தியா என்கிற கான்செப்டே இருக்காது. இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசியல் மாற்றங்கள் வேகமாக நடந்து வருகின்ற சீர்திருத்தங்களை எல்லாம் பார்க்கின்ற போது இதை போன்ற அரசியல் கட்சிகள் தான் இந்தியா என்கிற தத்துவத்தையும் செழுமைப்படுத்த முடியும், மாநிலங்களையும் வளமைப்படுத்த முடியும். அதுதான் உங்களுடைய நம்பிக்கையா இருந்தா, ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் நம்ம அரசியல பாக்குறோம். தமிழ்நாடு அரசியல் என்னைக்குமே சித்தாந்தங்களை விட தனிமனிதர்கள் அதிகமா முன்னிறுத்தி தான் வந்திருக்குது. வாசன் எப்பேற்பட்ட தலைமை பண்பை நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய தலைமை பண்பை இந்த மக்கள் நம்ப முடியும், ஏற்க முடியும்? நீங்க வந்து யூ ஆர் கம்பேரிங் தி அன்கம்பேரபிள்ஸ். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ தலைவர் வாசனை கொண்டு போய் கலைஞரோட ஒப்பிடக்கூடாது. நீங்க வாசனை கொண்டு போய் முடிச்சிடறேன். இன்னைக்கு தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவோட ஒப்பிடக்கூடாது. இன்னைக்கு வாசனை 49 வயது இளைஞர் என்கிற தத்துவத்திலே அவருடைய வயதுல வச்சு நீங்க அவரை வச்சு பார்க்கணும். நான் வாசனை கேக்குறேன். நான் வாசனை எப்படி பார்ப்பேன், இவர் முதலமைச்சருக்கு தகுதியான ஆளான்னு பார்ப்பேன். ஆமா, நீங்களே சொல்லிட்டீங்க இவர் கருணாநிதி ஒப்பிடாதீங்க, ஜெயலலிதாவோட ஒப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு நாளைக்கு காலையில ஆட்சி அமைக்கிற கட்சின்னு நான் உங்ககிட்ட சொல்லலாம். நாளைக்கு மறுநாள் காலையில காங்கிரஸுக்கு நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போறோம் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இல்ல எங்க மக்களுடைய பார்வையில் அப்படித்தானே இருக்கும். அதிமுக இல்ல, திமுக இல்ல, அப்ப நம்ம தமாக ஆதரிப்போமே அப்படிங்கிற ஒரு பார்வை வரும்போது, அதான் இன்னைக்கு மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், எந்த விதமான லக்கேஜும் இல்லாத லீடர்ஸை விரும்புறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் லக்கேஜ் இல்லாத லீடர் யார் இருக்கா இந்த தகுதியில நீங்க சொல்லுங்க? எல்லாரும் ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆல் தீஸ் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலே மாறி ஒரு புதிய கலாச்சாரம் வரணும்னு நினைக்கிறாங்கல்ல. இந்த ஆடம்பர ஆர்ப்பாட்ட அரசியல், இந்த அரசாங்க கான்ட்ராக்டர்ஸ், இந்த மது வியாபாரிகள், மணல் வியாபாரிகள், இவர்கள் நிர்ணயிக்கிற அரசியலில் இருந்து மாறி ஒரு ஆடம்பரம் இல்லாத, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஒரு எளிமையாக போய் பார்க்கக்கூடிய, இன்னைக்கு நீங்க பாருங்க முதலமைச்சர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அப்படி முதலமைச்சர் என்னைக்கு வர போறாங்க? இங்க முதலமைச்சர்னா அது ஒரு டெமி காட், இங்க யாரும் போக முடியாது. நீங்க அத்வானி அம்பானிய போய் மோடி கட்டி பிடிக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு வீடு வீடா ஒவ்வொரு முதலமைச்சர் வீட்டிலையும் போய் கதவை தட்டுறாரு. நீங்க ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் ராமன் சிங்கில் இருந்து சீதாராமையா வரைக்கும் நாராயணமூர்த்தியை பற்றிய போய் பார்க்கவும், அதானிய போய் பார்க்கவும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்னைக்கு முதலீடுகள் இப்படிப்பட்ட அரசியல் சித்தாந்தங்களும் சூழ்நிலைகளும் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், பொலிட்டிக்கல் ஸ்டைலே மாற வேண்டாமா? இல்ல இதுல ஒரு 12 ஆண்டுகள்ல ஒரு கட்சியை நடத்தி கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி மத்திய அமைச்சரா இருந்து இன்னைக்கு புதிய இயக்கம் காணலாம் அப்படிங்கிற தைரியம் வர்ற வரைக்கும் இருக்கும்போது அவருடைய ஆளுமை பண்புன்னு ஒண்ணு சொல்ல வேண்டாமா? வாசன்ட்ட இந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, இது மற்ற அரசியல் தலைவர்கிட்ட இல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டாமா? நான் நிச்சயம் சொல்றேன். உங்களுக்கு அவர் he was very raw, very young when the TMC merged. நாங்கெல்லாம் பெரிய நான் என்ன சொல்லல, I am not a stalwart, பட் மத்தவங்க எல்லாம் ஸ்டால்வார்ட்ஸ். மத்த எல்லாரையும் அவர் ஒரு சேதம் இல்லாமல் காங்கிரஸ்ல ஒன்று சேர்த்தார். 8 ஆண்டுகள் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்தாலும் கூட தன் மீது எந்த விதமான களங்கமும் வராமல் பார்த்து கொண்டார். இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்ற மிகப்பெரிய தொழில் குடும்பத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அறிமுகமானால் கூட ஒரு ஆடம்பர ஆர்ப்பாட்ட அரசியலுக்கு உட்படாமல் தன்னை ஒரு அப்பளுக்கு இல்லாத அரசியல்வாதியாக பார்த்து கொண்டார். எளிமையாக இருக்கிறார், நேர்மையாக இருக்கிறார், காட்சிக்கு எளியவராக இருக்கிறார், வயது இளமை இருக்கிறது, தமிழகம் எங்கும் அருமை இருக்கிறது, அகில இந்திய அரசியல் அனுபவம் இருக்கிறது. 50 வயதிலே தமிழ்நாட்டிலே இது யாருக்கு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. இல்ல அவர் ஒரு அப்பழுக்கற்றவரா இருந்தார். அவர் பல பழக்கங்கள் இருந்தாலும் கூட, பல செல்வந்தருடைய பழக்கம் இருந்தாலும் கூட அவர் இன்ஃபுளுன்ஸ் ஆகாம இருந்தார் அப்படின்னு இதுக்கான கிரெடிட் காங்கிரஸ் கட்சிக்கு போகணுமா, வாசனுக்கு மட்டும் போகணுமா? கெட்ட விஷயங்கள் எதுவா இருந்தா காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை, கச்சத்தீவு பிரச்சனையோ மீனவர் பிரச்சனையோ அதெல்லாம் காங்கிரஸ் கட்சி செஞ்சது. நல்ல விஷயங்கள் எதுவா இருந்தா அது வாசனுடைய பெருமை. அதாவது யூஆர் ஆஸ்கிங் மீ தி ராங் क्वेश्चंस. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூழ்நிலையிலும் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்க தலைவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்க, அந்த தகுதியை நான் சொன்னேன். அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்த தகுதிகள் காங்கிரஸ் கட்சியில இருக்க எல்லாத்துக்கும் வந்திருக்கணும். நீங்க சொன்னது நீங்க வாசனுக்கு இது காங்கிரஸ்காரன் காரணம்னு சொன்னா,
காங்கிரஸ் கட்சியில இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் இந்த தகுதி இருக்கணுமே. நீங்க இருக்குன்னு ஒத்துக்குவீங்களா? அந்தோனிக்கு இல்லன்னு சொல்ல போறீங்களா? மன்மோகன் சிங் இல்லன்னு சொல்ல போறீங்களா? ராகுலுக்கு இல்லன்னு சொல்ல போறீங்களா? தமிழ்நாட்டுல சொல்லுங்க 4 பேரை. நான் சொல்ற பீட்டர் அல்போன்ஸ் சொல்லுவேன். பீட்டர் அல்போன்ஸுக்கு தலைவர் ஆகணுங்கிற ஆசை இல்ல. இளங்கோவனை சொல்லுவேன். அது ஐ ஹேவ் நோ கமெண்ட்ஸ். அது உங்களுடைய வாசகர்களுக்கு விட்டுரும், நேயர்களுக்கு விட்டுரும் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட். இல்ல, நம்ம முக்கியமான ஏன் இந்த கேள்வி வைக்க போறோம் அப்படின்னா, ஒரு புதிய கட்சி துவங்கும் போது அதற்கான உத்வேகம், அதற்கான திறன், அதற்கான ஆளுமை பண்பு, தலைமை பண்பு, நம்ம புதிய கட்சிகள் உருவாவது முதல் முறை அல்ல. நிறைய கட்சிகள் உருவாயிடுச்சு. அதிமுக திமுகவுக்கு பிறகு நிறைய கட்சிகள் உருவாயிடுச்சு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துக்கு பிறகு அத்தனை கட்சிகளாலையும் அதிமுக திமுக இடத்தை நிரப்பவே முடியல. அப்ப தமாக நிரப்பணும்னா யார்ட்டையும் இல்லாத ஒரு தனித்தன்மை, யார்ட்டையும் இல்லாத ஒரு திறன், ஒரு ஆளுமை பண்பு இருக்கணும். அது இருக்குதா? அதாவது இதெல்லாம் நீங்க ஹவ் யூ see things. நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்று இருக்கும்போது அது தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக இருந்தது. தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக இருந்த தமிழ் மாநில காங்கிரஸை தான் கொண்டு போய் காங்கிரஸோட சேர்த்தோம். ஆனா கடந்த 12 ஆண்டுகள் எங்களுடைய அனுபவங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 4 விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கின்ற நிலைமைக்கு தள்ளிப்பட்டு விட்டது காங்கிரஸ் கட்சி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருந்த இடத்தை இன்று ரீசன்ட் சர்வே சொல்றது உண்மையாக இருந்தால் அது பாஜக எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த பெரிய ஆபத்தை நோக்கி தான் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்கிற முடிவு எடுத்திருக்கிறோம். இதுல ஒரு கட்சி வேகமாக வளர வேண்டும், அது மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற வேண்டும், அதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்று மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மக்கள் நீங்கள் நினைப்பதை போல இந்த மணல் மாஃபியாக்கள் நடத்துகிற அரசியல், அரசாங்க ஒப்பந்தக்காரர்கள் நடத்துகிற அரசியல், இந்த மிகப்பெரிய ஆடம்பரம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், வன்முறை, பணத்தினுடைய வீச்சு உள்ள உள்கட்சி தேர்தல்கள், இதை நிச்சயமாக நடுநிலையாளர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் விரும்பவில்லை. அவங்க அப்படி ஒரு மாற்றம் எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே இல்லைன்னு சொல்றீங்களா? எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறேன். நாங்கள் அந்த பார்வையோடு வந்திருக்கிறோம் சொல்றேன். நாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வரும்போது எங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கணும். நாங்க சும்மா சொன்னா பரவாயில்ல. இப்ப எனக்கு I am 64. நான் அடுத்த 15 ஆண்டுகளை பத்தி பேசுறது என்ன நியாயம்? நீங்க இந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியே எடுத்துக்கங்க. முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இருக்கிற தலைவருடைய சராசரி வயது என்ன? அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ற லீடருடைய வயசு என்ன? அவங்க அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அதை பத்தி எப்படி பேச முடியும்? ஆகவேதான் எங்களுக்கு when we get the correct choice, ஒரு கான்செப்ட் என்கிட்ட இருக்கு, அந்த கான்செப்டை நிறைவேற்றணும்னா அதற்கான தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு கிடைக்கணும் அல்லவா? நான் நினைச்சிருக்கிற கான்செப்ட் இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, that can be executed through வாசன். ஏன்னா அது அவருக்கு he can go for the next 15 years. அந்த 15 வருட அரசியல் களத்துக்கு தான் போட வேண்டுமே ஒழிய 15 மாசத்துல இருக்கிற அசம்பிளி எலெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் இந்த கட்சி. அதை பற்றி நான் நினைக்கல. திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் பாஜகவும் இல்லாத ஒரு புதிய பார்வை, புதிய தளம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அந்த 4 கட்சியோட கூட்டணி அமைக்காம உங்களால செயல்படவாது முடியுமா? இந்த கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரமே அல்ல இது. அதுதானே நான் பாப்பேன். நான் ஒரு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விதத்துல மாறுபாடு இருக்கும், காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் அடிப்படை கொள்கையில மாறுபாடு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பாஜக உங்களுடைய இடத்தை நிரப்ப பாக்குறதுன்னு சொல்லிட்டீங்க. திமுக அதிமுக அவங்க ஒரு அன்கம்பேரபிள் தலைவர்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் வாசனை எந்த இடத்துல வச்சு பார்க்க முடியும்? அடுத்த முதலமைச்சராகவா, அடுத்த கூட்டணி தலைவராகவா, இன்னொரு கட்சி தலைவராகவா? பாண்டே, உங்கள் மூலமாக நான் தமிழக மக்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல காங்கிரஸ் கட்சியினுடைய, காங்கிரஸ் இயக்கத்தினுடைய அடிப்படை லட்சியங்களான மதச்சார்பற்ற அரசியல், பாராளுமன்ற ஜனநாயகம், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, திறந்த நேர்மையான ஊழலற்ற நிர்வாகம், வன்முறையற்ற பொது வாழ்க்கை அரசியல், இந்த தத்துவங்களை நாங்கள் நிறைவேற்றி நாங்கள் சொல்லுகிறோம் அல்லவா, பொது வாழ்வில் தூய்மை, தனிமனித வாழ்வில் எளிமை, அரசாங்க நிர்வாகத்தில் நேர்மை, இதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஏற்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த ஏற்பாட்டினுடைய மொத்த விளைவுகளும் தான் எங்களுடைய எதிர்கால அரசியல் பயணத்தை நிர்ணயிக்கும். வெறும் சாதாரண 10 அசம்பிளி சீட்டு 4 MP சீட்டுங்கிறதுக்கெல்லாம் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடல்ல. இந்த ஒட்டுமொத்த நாங்கள் சொல்லுகிற வடிவம், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியங்கள், இதை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? நாங்கள் அந்த ஏற்பாட்டிலே அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருந்தால் அந்த இயக்கங்கள், ஒத்த கருத்துள்ள இயக்கங்கள் யாரோ அவர்களோடு நாங்கள் உடன்பாடு செய்வோம். 2 கட்சி சொல்லுங்களேன். என்னது அந்த மாதிரி ஒரு நீங்க சொல்ற கொள்கையில ஒத்து போற கட்சி தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் 2 கட்சி இருக்கு. 2 கட்சி இல்ல. இட் இஸ் நாட் மை சாய்ஸ்.
நான் சாய்ஸே சொல்ல கூட்டணி அமையட்டும், கூட்டணி அமையாமல் போட்டும். நீங்கள் சொல்லக்கூடிய இலக்கணங்களோட நீங்க புதுசா வந்திருக்கீங்கனால சொல்லலாம். ஏன்னா நாங்க வந்து அவங்களுடைய பழைய வரலாறு பேசுறதுல புதிய துவக்கம் அப்படிங்கனால நீங்க சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களுடைய அதற்கு வந்து பொறுப்பேற்கக்கூடியமான 2 கட்சி சொல்லுங்க. எங்களை வந்து பொது வாழ்வில் தூய்மை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சியோடய கூட்டணி நிக்க முடியாது. அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க. நீங்களே சொல்றீங்க. ஆமா, நீங்களே சொல்றீங்க. குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத கட்சியே கிடையாது தமிழ்நாட்டில், எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா கட்சி மீதும் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டு கொண்டே இருக்கிறது. அதான் பாண்டே, நாங்க வந்து குற்றச்சாட்டுகள் இல்லாத கட்சி எங்களை அணுகுகின்ற கட்சிகள் அந்த தகுதிகளை பெற்றிருக்கின்றனவா என்று பார்ப்போம், அல்லது அந்த தகுதிகள் உள்ள கட்சிகள் வரும் வரை காத்திருப்போம். உங்களை அணுகுகிற கட்சிகள்னா கூட்டணிக்கு நீங்க தலைமை வைக்கிற மாதிரி தானே? என்னது தலைமை என்கிற இதே இல்ல. எங்களுக்கு வந்து நாங்கள் நினைப்பதை வந்து ஏற்பாடு செய்து அதை நடைபெறக்கூடிய சக்தி எங்களுக்கு அந்த அமைப்பில் இருந்தால் நாங்கள் ஒரு நபரை முதலமைச்சர், எங்க தலைவர் ரொம்ப தெளிவா இருக்காரு, முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் அல்ல இந்த இயக்கம். இல்ல உங்களுக்கு இது தெரியலையா? நம்ம வந்து அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ பிரதமர் யார் முதலமைச்சர் யார் என்று சொல்லி ஒரு நபரை முன்னிறுத்தும் போது அந்த நபருடைய தகுதிகளை திறன்களை மக்கள் ஆய்ந்து இவர் வேணும் வேண்டாங்கிற முடிவுக்கு வர்றாங்க. நீங்க ஆட்சியை பிடிப்போன்னு சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய பேட்டியாகட்டும் இல்லாட்டி திரு வாசன்டே கேட்டதாகட்டும் முதன்மை கட்சியா வருவோம் எப்படி வருவீங்க? நீங்க முதன்மை கட்சியா வரணும்னா ஏன் உங்களுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஏன் வாசனை முன்னிறுத்த வேண்டும், ஏன் தமாக முன்னிறுத்த வேண்டும்? நாங்கள் திமுக இப்படி வேறுபட்டவர்கள், நாங்கள் அதிமுக இப்படி வேறுபட்ட நான் சொன்னேன். நாங்க இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் இயக்கங்களோட மாறுபட்ட இயக்கங்கள் தான் நான் சொன்னேன். அவங்களுடைய கூட்டணி இப்ப சொல்றீங்க. எப்ப சொன்ன அவங்கள்ட்ட? நீங்க யூ டோன்ட் புட் யுவர் வேர்ட்ஸ் இன் மை மவுத். இல்ல அப்ப மாட்டோம்னு சொல்லுங்க. இல்ல என்னது இல்ல இவருடைய ரொம்ப நான் தெளிவா சொல்லிருக்கேன். நாங்கள் வந்து வருகின்ற எங்களிடம் அணுகின்ற கூட்டணி வேண்டும் அல்லது கூட்டணிக்கு வருகின்றீர்களா என்று எங்களிடம் கேட்கிற கட்சிகளிடம் நாங்கள் சொல்லுகிற தகுதிகள் இருக்கிறதா என்று பார்ப்போம். தகுதிகள் இருக்கிறது என்று முடிவு செய்தால் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்வோம். உங்களுடைய தலைவருடைய தலைமை பண்பு பற்றி பேசும்போது திரு ஈவி.கே. இளங்கோவன் கேட்டார், இவர் மட்டும் இல்ல இவருடைய தந்தையாரா இருக்கக்கூடிய மூப்பனார் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன செஞ்சாருங்கிறது எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. ஒவ்வொரு தலைவர்களும் அவர்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்களோ, எந்த காலகட்டத்தில் பொது வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டார்களோ அந்த காலகட்டத்தின் தேவைகளை அவர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். மகாத்மா காந்தி காலத்திலே பிறந்தவர்கள் சுதந்திர போராட்டத்தின் வேள்வி தீக்கு போயிருப்பார்கள். பெருந்தலைவர் காமராஜோடு இருந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பார்கள். சுதந்திர இந்தியாவில் அரசியலுக்கு வந்தவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை வலுப்படுத்துவது எப்படி எனக்கு தெரியும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அலுவலகம் இருக்கிறது அல்லவா, அந்த அலுவலகம் தலைவர் மூப்பனாருடைய பேரிலே கொடுக்கப்பட்ட வீடு. காங்கிரஸ் கட்சிக்கு அலுவலகமே இல்லாத நேரத்திலே டெல்லியிலே அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அவருக்கு அனுப்பப்பட்ட வீட்டை வந்து அந்த ஆபீஸுக்கு கொடுத்துட்டு ஒரு தனியா ஒரு ரூம்ல போய் இருந்தவர். ஒரு சின்ன 18க்கு 10 ரூம்ல தன்னுடைய 8 வருட அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வாழ்க்கைய ஒரு மிகப்பெரிய நிலப்பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர். சோழ மன்னர்களுக்கு கடன் கொடுத்த பரம்பரை மூப்பனார் பரம்பரை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய பரம்பரையிலே வந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் தனக்கு கொடுத்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பங்களாவை காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை கொடுத்துட்டு ஒரு 8க்கு 10 ஒரு சின்ன ரூம்ல வெஸ்டர்ன் கோர்ட்ல இருந்தார். இந்தியாவில் ராஜஸ்தான்ல வந்து முதல்ல தலித் ஆலய பிரவேசம் போக வேண்டும் என்று சொன்ன போது ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து மூப்பனாருடைய தலைமையில தான் அந்த ஆலய பிரவேசம் நடக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டவர். தம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு நம்ம இதெல்லாம் நான் சொல்லக்கூட வேண்டாம். இன்னைக்கு வந்து என் அருமை நண்பர் ஈவி.கே. இளங்கோவன் கூட என் அருமை நண்பர் கோபண்ணா இருக்கார். அவர் மாசற்ற மக்கள் தலைவர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துல வந்து தலைவர் மூப்பனாருடைய பங்கு என்ன, இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மைக்கு வந்து ப. சிதம்பரம் என்று அகில இந்தியா போட்டு நிதியமைச்சராக இருந்தாரே, அவரை அடையாளம் விட்டு நிதியமைச்சராக்கியது யார்? தனுஷ்கோடி ஆதித்தன் போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த இளைஞர்களை அடையாளம் கண்டு அமைச்சராக்கியது யார்? அருணாச்சலம் போன்ற தாழ்த்தப்பட்ட சகோதர குடும்பத்தில் பிறந்தவர்களை கேபினட் மந்திரியாக ஆக்கியது யார்? வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு நாளும் ஒரு பதவியும் பெற்றுக் கொள்ளாமல் காங்கிரஸ் என்கிற இயக்கத்திற்கு பணி செய்தே தன் வாழ்நாள். இதுல எல்லாவற்றுக்கும் மேல தோற்கும் போது காங்கிரஸ் கட்சியை வந்து அவர் வந்து பெருசா நினைக்கல. 20 நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்ச உடனே அவர் கூப்பிட்டு கொண்டு போய் கொக்கரிக்கவில்லை. காங்கிரஸ் விட்டு வெளியே போயிட்டேன், எனக்கு 20 நாடாளுமன்ற உறுப்பினர் நான் ஜெயிச்சு வந்திருக்கேன்னு சொல்லல. நேரா அன்னை சோனியா காந்தி வீட்டுக்கு கொண்டு போய் இந்த 20 பேரும் நீங்கள் சொன்ன இடத்திலே கேட்பார் என்று சொன்னக்கூடிய காங்கிரஸ்காரர் அவரை பற்றி இப்படி கேட்பதை வந்து யாரும் மன்னிக்க மாட்டார். இதுல ஒரு ரொம்ப அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. இதுலதான் மக்கள் பெரும்பாலும் சந்தேகம் ஏற்படும். திரும்பவும் ஒரேமுறை தமாகவுக்கு வெற்றி வாய்ப்பை நாம் கொடுத்தோமானால் மீண்டும் அவர்கள் போய் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி போய் நீங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்லிட மாட்டாங்க அப்படின்னு என்ன உத்தரவாதம்? அதை போன்ற ஒரு சூழ்நிலை வரும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா வராதுன்னு உறுதியா நம்புகிறேன். வந்தால் தவிர்க்க முடியாது. இல்ல அது சொல்லல. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே we have learned from our mistakes.
நாங்க வந்து 2002ல இணைத்தது, அப்பொழுதுலாம் என்னை போன்றவர்கள் இணைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோம். நான்லாம் இணைப்பு வேண்டாம் எங்க தலைவர் வாசன்ட்டே பேசினேன். ஆனா அன்னைக்கு வந்து ஐயா மூப்பனார் அவர்கள் வந்து கடைசி காலத்துல உடல்நலம் வலியுற்று இந்த பெரிய இளைஞர் கூட்டம் வந்து இப்படி நம்ம விட்டுட்டு போனா இவங்க எல்லாம் தேசிய நீரோட்டத்துல இருந்து வெளியே போயிடுவாங்க, இவங்களை வந்து அப்பொழுது வந்து திரும்ப கொண்டு விட்டுறணுங்கிற முடிவு எடுத்ததுனால எல்லாரும் சேர்ந்துக்கிட்டோம். ஆனால் அதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்த்து விட்டோம். சோ நீங்கள் வந்து ஒரு தவறை உணர்ந்து கொள்வதற்கு 12 ஆண்டுகள் ஆயிருக்கு. இட் இஸ் நாட் எ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். திரு மூப்பனார் அவர்கள் ஒரே ஒரு முறை தான் மக்களை தேர்தலை சந்தித்திருக்கிறார். திரு வாசன் அவர்கள் ஒரு முறை கூட எந்த தேர்தலையும் போட்டிட்டதே இல்லை. திரு சிதம்பரத்துல இருந்து இளங்கோவன்ல இருந்து நீங்கள் இருந்து தேர்தலை போட்டியிடாத தலைவரே கிடையாது. தங்கபால் வரைக்கும் எவ்வளவு மோசமான தோல்வியா இருந்தாலும் அந்த தேர்தலை சந்திக்க தயாரா இருந்திருக்காரு. திரு வாசன் ஒரு முறை விட தேர்தலை சந்திக்காதற்கான காரணம் என்ன? தயக்கம் தானே. அடுத்த தேர்தலை சந்திப்பார். நான் இன்னொன்னு சொல்றேன், contesting election alone is not வந்து litmus test for leadership. அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க அதுதான் வந்து ஒரு உங்களுக்கு வேர் வந்து அதுதான். என்ன சொல்றேன், பிரணாப் முகர்ஜி வந்து எப்ப வந்து எலெக்ஷனை சந்திச்சாரு வாழ்க்கையில? அதனாலதான் அவரால் இந்திரா காந்திக்கு மாற்றா வர முடியல. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் வந்து ஏன் அவர் மற்றவர்கள் ஏற்கல? அப்ப இந்திரா காந்தி இருந்ததுனால மாற்று தலைமை தேவைப்படல. இல்ல, நம்பர் 2 பலமுறை இருந்து நீங்க நல்லா பாருங்க, நம்பர் 2 பலமுறை இருந்து அவர் வந்து அடுத்த பிரதமர் ஆவார் சொல்லி பலமுறை சொல்லப்படும். ஏன் வர முடியல? நீங்க வந்து வாசனை பொறுத்தவரை அதை போன்ற தேவைகள் ஏற்படவில்லை. தேர்தல்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த கட்டத்துல வந்து அவர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு லெப்டினன்ட், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலகர்த்தர். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்வதற்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட இயக்க பணிகளை கோஆர்டினேட் பண்றதுக்கும் ஒரு லோக்சபா எலெக்ஷனோ ஒரு சட்டமன்ற எலெக்ஷனோ அன்னைக்கு தேவைப்படல. நீங்க சொல்வதே மக்கள் தலைவர் தான் முன்னிறுத்துறீங்க. அப்ப மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி இத்தனை ஓட்டு வித்தியாசம் நான் ஜெயிச்சிருக்கேன், இத்தனை தேர்தல் நான் கண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போதுதான் உண்மையான மக்கள் தலைவர் அங்கிறது தெரிய வரும். இனிமேல் வந்து நிக்க கூடாதுன்னு இருக்கா எலெக்ஷன்ல? 2014 ஒரு மிகச்சரியான களம். காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகுது அப்படிங்கறத ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒட்டுமொத்த ஊடகம் சொல்லிச்சு. அந்த நேரத்துல கூட இருந்து தோல் கொடுத்திருந்தால். பாண்டே 1 மினிட் கேளுங்க. இன்னைக்கு வந்து செல்வி ஜெயலலிதா இருக்கிறாங்க, முதல்ல ராஜ்யசபால தான் போனாங்க. அதற்கு பிறகு அவங்க தலைவர் ஆகும்போது அவர்களுக்கு வந்து அந்த நிர்பந்தங்கள் வந்தது, எலெக்ஷன் நிக்க வேண்டிய அவசியம் வந்தது, தேர்தல் நின்றார்கள், மக்கள் ஆதரவை பெற்றார்கள். அதனால இவருக்கு வந்து அன்னைக்கு அந்த அவசியம் இல்ல. நாளைக்கு இவருக்கும் அதே போல இவர் அவரது கட்சி, அவர் தலைவர், அவர் தேர்தலை சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்பொழுது அவர் தேர்தலை சந்திப்பார். நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் செய்து கேம்பெயின் பண்ண ஒரே லீடர் யாரு? தலைவர் மூப்பனாருக்கு பிறகு சொல்லுங்க. இதை எத்தனை நாள் காரணம் சொல்ல போறீங்க? ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணலையா? கருணாநிதி பிரச்சாரம் பண்ணலையா? வைகோ பிரச்சாரம் பண்ணலையா? நான் வந்து ஜெயலலிதாவை சொன்னா நீங்க அந்த உதாரணத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒன்ன சொன்னா நீங்க ஜெயலலிதா பண்ணலையான்னு கேக்குறீங்க. காங்கிரஸ் கட்சி திரு இளங்கோவனை தலைவராக நியமித்த பிறகு பழைய உத்வேகத்தை மீண்டும் பெற்றுவிட்டது போல் தோணலையா? இதெல்லாம் வந்து இப்ப ஒன்னும் பேசக்கூடாது. இது இன்னும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் நம்ம சந்திக்கும் போதுதான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து சொன்ன பல காரணங்கள் ஒரு காரணம், எங்களால் ஒரு கூட்டத்தை கூட போட முடியல, அதற்கு வந்து அகில இந்திய தலைமையிட்ட கேட்க வேண்டியது, இல்லாட்டி மட்டத்தில் ஒருங்கிணைக்க வேண்டியது, பெரிய சிரமம் வந்துச்சு. திரு இளங்கோவன் இன்னைக்கு தினசரி ஒரு கூட்டம் தினசரி ஊர்ல நடத்திட்டு இருக்கார். அவர் சொல்றார், ஞானதேசியனை தடுத்தது யார்? வாசன் பெயரை சொல்லல, ஆனா வாசன் தான் குறிப்பிடார். சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாள் நினைவு நாளை கூட கொண்டாடு சொல்லி கேட்டோம், அதுக்கு கூட தர வச்சாங்கன்னு சொல்றேன். நான் வந்து உங்க ப்ரோக்ராம் சேனல்ல பாத்துக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு வாரமும் பாக்குறேன். என் நண்பர் இளங்கோவன் இருக்கும்போது அவரே இந்த குற்றச்சாட்டை சொன்னாருன்னு ஒத்துக்கிட்டாரா இல்லையா? அவங்கள்ட்ட அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களை அனுமதிக்கவில்லை, சுதந்திரமாக செயல்பட விரும்பவில்லை, அதனால வந்து கட்சி நடத்துறதே கஷ்டமா இருக்கு என்று சொல்லி அவரே ஒரு இடத்திலே பேசி அதே நீங்க வந்து கேட்கலையா? இல்ல, அதான் அவர் சொன்னார் உண்மை, நீங்களும் சொல்றீங்க உண்மை. அது வந்து எப்படின்னா பெரிய பாலிசி டிசிஷன்ஸ் இருக்கிற நிலைப்பாடுல, ஆனா கூட்டங்கள் போடுறதோ தொண்டர்களை சந்திப்பதோ, நீங்க நிர்வாகிகள் நியமனத்தில் நிச்சயமா நீங்க அகில தலைமை கலந்து கொள்ளாம நீங்க செயல்பட முடியாது. அதுதான் அவர் சொன்னா நீங்க சொல்றீங்க. ஆனா கூட்டங்கள் அமைப்பதோ தொண்டர்களை சந்திப்பதோ விழாக்கள் எடுப்பதோ அதற்கு என்ன தடை இருக்க முடியும்? அதுதானே வந்து நீங்க சொல்லக்கூடிய தொண்டர்களோட ரீச் இருக்கக்கூடிய விஷயம். இது இந்த இப்ப செய்யறதெல்லாம் ஞானதேசிகனும் பண்ணாரு. ஞானதேசிகனை போட்ட உடனே 9 பொதுக்கூட்டம் போட்டாரு, எல்லா ஊருக்கும் எல்லாரையும் அழைச்சிட்டு போனாரு. இந்த கோஷ்டி தலைவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் எல்லா ஊர்லயும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் பேச வச்சாரு. ஒவ்வொரு கட்சியுமே ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. அவர்களுக்கு எல்லாம் சால்டான ஓட் பேங்க் இருக்கு. நீங்க உள்ள போய் இன்னொரு புது ஓட் பேங்க் கிரியேட் பண்ண அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை, ஒரு திறன், எவ்வளவு பெரிய உத்வேகம் வேணுங்கிறத நீங்க பாக்கணும். அதாவது நீங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருந்ததுல, அது எங்க போச்சு? நீங்க சொன்னா அது காங்கிரஸ் கட்சியில எல்லாம் இருந்திருக்கணும். காங்கிரஸ் கட்சி செயல்பாடுகள் சரியில்லாமல் அந்த வாக்கு வங்கி இழந்தது, மற்ற கட்சியும் அந்த வாக்கு வங்கியை பெற்றுக் கொண்டது. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழ்நிலையில புதிய வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி யாருக்கு போக வேண்டும் என்பதை பற்றிய செயல்பாடுகளும் போட்டியும் தான் நாளை அரசியல்.
அதிலே தகுதியான வேட்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி, வாசனையும் இளங்கோவனையும் ஒப்பிட்டால் எப்படி சொல்லுவீங்க? என்னை நீங்க ஐ வில் நாட் கம்பேர் தி அன்கம்பேரபிள்ஸ். ஒப்பிட முடியாதவர்களை நான் ஒப்பிட மாட்டேன். நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.